2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எதிர்க்கட்சி யார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு நடுநிலை பார்வையாளராக என்னுடைய குரல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு நிலையை அடைவதற்குத்தான் போட்டியை தவிர எதிர்க்கட்சி யார் என்பதற்கான போட்டி இங்கு இருப்பதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, எல்லா மக்களுடைய கருத்தும். நீங்கள் பார்க்கிறதானால் கிராமப்புறங்களிலும் சரி, நடுநிலை மக்கள், அடிப்படை மக்கள், தமிழக தேர்தலில் வெற்றியை முடிவு செய்கின்ற மக்கள் அதிகமாக அடித்தட்டு மக்களும், ஏழை எளிய நடுத்தர மக்களும் தான். மேல்தட்டு மக்கள் கிடையாது. அந்த வகையை பார்க்கின்ற போது நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சியில் நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்களும் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை வாழ்வாதாரங்களையும் சிறந்த முறையில் பெற்று வருகின்றனர். உதாரணமாக சமீபத்தில் கிடைத்த 5000 ரூபாய் கூட அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான ஒரு தொகைதான். அது அவர்கள் வாக்குக்கான தொகை கிடையாது. அந்த புரிதல் எல்லா மக்களுக்குமாக இருக்கிறது. எனவே வருகின்ற 2026 தேர்தலில் எதிர்கட்சியாக யார் அமரப்போகிறோம் என்பதில் தான் போட்டி இருக்கிறது. யார் எதிர்கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் யாரும் போட்டியிட முடியாது. வெற்றி என்பது உறுதி. அது இன்னமே உறுதி செய்யப்பட்டு விட்டது. நிர்வாகிகள் சந்திப்பது என்பது இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தவும் அவர்களுடைய திட்டங்களை வெளியில் கொண்டு சேர்க்கவும் ஒரு நிகழ்வுதான். 2026 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, எதிர்கட்சி இல்லை என்பதே என்னுடைய ஆட்சி.